ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டூல்ஸ் பாக்ஸ். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்பீக்கர் தான் செய்ய போகிறோம். ஸ்பீக்கர் மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்பீக்கர் வித் ஆம்ப்ளிஃபையரோட செஞ்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆம்ப்ளிஃபையரும் செய்ய போகிறோம். ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் ஃபிட் பண்ண போகிறோம். இதை செய்கிறதுக்கு ரொம்பலாம் பெருசாக காசு செலவாகாது. ஜஸ்ட் ஒரு 150 ரூபா இல்லை 100 ரூபாக்குள்ளே இந்த செட்டப்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலே இல்லை பெட்டராக நல்ல சவுண்டு வருது. அப்புறம் கிளியராகவும் நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஆம்ப்ளிஃபையரில் கிளியராகவும் நல்ல சவுண்டு குவாலிட்டி கிளியராகவும் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த ஸ்பீக்கர் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த ஸ்பீக்கர் நல்லா ஒழுங்காக ஒர்க்காகவும் ஒரு சின்ன இது பண்ணிட்டாலும் இதாகிடும். அப்புறம் இது யார் வேணால் இது பண்ணலாங்க, ஈஸியாக இது பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் ஒன்று டூல்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கண்டென்ட்டாக வரும். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர், ஒன்று இல்லை 2 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா 13007. இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஒன்று 25 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். 25 ரூபா இல்லை 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டரோட ஹீட் சிங்கோடு எடுத்துக்கோங்க. ஹீட் சிங்க் இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் ஹீட் ஆகும் டிரான்சிஸ்டர். இது நான் 1 ரூபா கூட செலவு பண்ணல. இது நான் எதுலேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குல்ல, இந்த இது போல் எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்கும் பாருங்கள். இதுதான் அது ஒரு பழைய கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ்லேருந்து தான் எடுத்தேன். நீங்களும் உங்கள்கிட்ட எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் இருந்துச்சுன்னா அதில் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு சில டிவியில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், பழைய மாடல் டிவிலலாம் இருக்குன்னு நினைக்கிறது. இதுங்க எல்லாம் பிசிபிலையும் செக் பண்ணி பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டர் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இது ஃப்ரீயாக தான் எடுத்துக்கிட்டேன். சொல்லப்போனால் இந்த ஸ்பீக்கர் செய்ய நான் 1 ரூபா கூட செலவு 2 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டர் மட்டும் தான் ரெசிஸ்டர் மட்டும் தான் 3 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் 1 ரூபா கூட செலவு பண்ணல, எல்லாமே நான் வீட்டில் உள்ளதை வச்சு தான் பண்ணேன். ரெசிஸ்டர் மட்டும் தான் காசு கொடுத்து வாங்கினேன், 2 ரூபா 3 ரூபா என்னமோ தான் காசு கொடுத்து அப்போ வாங்கினது. ஓகேங்க, இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஹீட் சிங்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீட் சிங்க் எதுக்கு கனெக்ட் பண்ணுறோன்னா இது கொஞ்சம் சூடாகவும், இந்த ஆம்ப்ளிஃபையர் கொஞ்சம் சூடாகவும், அதனால தான் ஹீட் சிங்க் கனெக்ட் பண்ணுறோம். டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நீங்கள் இது புரியலைன்னா நீங்கள் இப்போ நான் சர்க்யூட் டயக்ராமும் போடுறேன், இதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம வீடியோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். சர்க்யூட் டயக்ராமும் எதுக்கோ பார்த்துக்கோங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்க, முதல்ல தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு 2 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டர் 1 கிலோ ஹோம்ஸ் எடுத்துக்கோங்க. 1K ரெசிஸ்டர்னு கேட்டாலே எலக்ட்ரானிக் ஷாப்பில் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், முக்கியமாக கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 16 வோல்ட்டு 1000 மைக்ரோ ஃபேரண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் 25 வோல்ட் மைக்ரோ ஃபேரண்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா 16 வோல்ட்டும் எடுத்துக்கலாம். 2 இதில் எடுத்துக்கோங்க. ஆனால் 1000 மைக்ரோ ஃபேரண்ட்டான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. இதை நான் எதுலேருந்து எடுத்தேன்னா ஒரு பழைய பிசிபிலேருந்து தான் உடச்சி எடுத்தேன். அது என்ன பிசிபின்னு எனக்கே தெரியல, ஆனால் அதுலேருந்து தான் உடச்சி எடுத்தேன். பழைய பிசிபிலேருந்து எடுத்திருந்தேன். இது முக்கால்வாசி இந்த கெப்பாசிட்டர் மேக்ஸிமம் எல்லா பிசிபிலையும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அப்படியே இது கிடைக்கும். ஓகேங்க, இப்போ இந்த 3மே இருந்தாலே போதும். இதை நம்ம முடிச்சிடலாம், ஆம்ப்ளிஃபையர் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கரு எப்போதும் போல் 2 ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. இதுவும் நான் எங்கள் பாட்டி வீட்டில் கடைஞ்சி தண்டமாக கடைஞ்சி இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா கார் ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன், என்ன அளவுன்னு தெரில. நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட ஸ்பீக்கர் இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த ஸ்பீக்கர் கூட வாங்கிக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டர் எடுத்துப்போம். டிரான்சிஸ்டரில் நம்ம இந்த 1K ரெசிஸ்டரை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கலெக்டர் எமிட்டர்னு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டில் உள்ளது பேஸ், அப்புறம் கலெக்டர் எமிட்டர்னு இருக்கும். நம்ம பேஸ்லேயும் கலெக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1K அதாவது நம்ம ரெசிஸ்டரை நம்ம அதில் ஃபிட் பண்ணணும். இப்போ நான் ஃபிட் பண்ணுற மாதிரியே நீங்கள் ரெசிஸ்டரை நீங்கள் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்க, அதாவது சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி நீங்கள் சால்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் எங்கே வைக்கிறேனோ அதே மாதிரியே நீங்கள் ரெசிஸ்டர் சால்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் எடுத்துக்குவோம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு பாசிட்டிவ் தெரிலனா பார்த்துக்கோங்க. இப்போ சிம்பிள் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, சிம்பிள் போட்டிருக்கிறது கிரவுண்ட், அதாவது நெகட்டிவ் சிம்பிள் போட்டிருக்கிறது. சிம்பிள் இல்லாதது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். நம்மளோட பாசிட்டிவ், அதாவது நம்ம கெப்பாசிட்டியில் உள்ள பாசிட்டிவ் எடுத்துகிட்டு டிரான்சிஸ்டரில் உள்ள பேஸில் கனெக்ட் பண்ணணும். பேஸ்லனா இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் சால்ட்ரிங் யூஸ் பண்ணி சால்ட்ரு பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றிகரமாக நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரில் உள்ள எமிட்டரை பார்த்தீங்கன்னா செகண்ட் டிரான்சிஸ்டரில் உள்ள பேஸில் கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியலனா மேலே வந்து டயக்ராம் காட்டுறேன் சும்மா ரெஃபரன்ஸுக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஃபுல் சர்க்யூட் டயக்ராம் வந்து கீழே கமெண்டில் இருக்குது, அதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட் டிரான்சிஸ்டரில் உள்ள கலெக்டரையும் செகண்ட் டிரான்சிஸ்டரில் உள்ள கலெக்டரையும் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்க்கறதுக்கு ரெஃபரன்ஸாக மறுபடியும் வந்து ஒரு டயக்ராம் போடுறேன், அது பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இதையும் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. Exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. இந்த யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேஸ்ட்டாவில் யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேஸ்ட்டாவில் ஏதாவது ஒரு கேபிள் எடுத்து பாசிட்டிவையும் நெகட்டிவையும் பிரித்து எடுத்துக்கோங்க. யூஎஸ்பியே யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதாவது ஒரு சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் நான் பார்க்க ரெட் கலரில் உள்ளது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் நான் வச்சுருக்கிறது. இப்போ நெகட்டிவ் வந்து செகண்ட் டிரான்சிஸ்டரில் உள்ள எமிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணணும். நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெகட்டிவ் வந்து டிரான்சிஸ்டரில் உள்ள எமிட்டரில் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்க, கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆக்ஸ் கேபிள் எடுத்துக்கோங்க. அதாவது 3.5 mm ஜாக் இது எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா கிரவுண்டையும் ரைட் லெஃப்ட்டையும், கிரவுண்டை தனி ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரைட் லெஃப்ட் ஒரே ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரவுண்டு ரைட் லெஃப்ட் எதுவும் தெரிலனா நான் அதில் ஷோ பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரியலனா தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் இது போல் தனியாக கடையில் விற்கும் ஒரு சில, நானும் இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் தான் வாங்கினேன், இதுவும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இது என்ன அளவோ தெரில, இது எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் நான் வந்து ஹெட்ஃபோனே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் வந்து அதை எடுத்துக்கலாம், இல்லை எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து கிரவுண்டு ரைட் லெஃப்ட்டு இது வந்து நமக்கு தேவைப்படும். அதை வந்து கிரவுண்டு தனியாக கனெக்ட் பண்ணணும், ரைட் லெஃப்ட்டு ஒரே ஒயரில் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இப்போ நான் கொஞ்சம் ஒயர் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது ப்ளூ கலர் உள்ளது பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட், பிளாக் கலர் கிரவுண்டு. இப்போ கிரவுண்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம கெப்பாசிட்டியில் உள்ள ப்ளஸில் வந்து சால்ட்ரு பண்ணியிருக்கலாம். நான் பண்ணுற மாதிரி சால்ட்ரு பண்ணிக்கோங்க, பார்த்து சால்ட்ரு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சால்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3.5 mm உள்ள ஜாக்கில் உள்ள ரைட் லெஃப்ட் ஒயர் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் ஒயர், அந்த ஒயரை வந்து நம்ம யூஎஸ்பியில் உள்ள நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன், நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. புரியலைன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 யூஸ் பண்ணலாம், இல்லை 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அப்படியே அந்த ஸ்பீக்கரோட சீரிஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளஸ்ஸை ஸ்பீக்கரில் உள்ள செகண்ட் ஸ்பீக்கரில் உள்ள ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரில் உள்ள ப்ளஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்பீக்கரில் உள்ள மைனஸை ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரில் உள்ள மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணுறேன், இந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இல்லை ப்ரோ நான் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இதெல்லாம் பண்ண தேவையில்லை, ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுருக்கிற ஸ்பீக்கரில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். மைனஸ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் டிரான்சிஸ்டரில் உள்ள கலெக்டரில் கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த இதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியலன்னா இப்போ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பீக்கரில் உள்ள ப்ளஸ் ஒயரை, பாசிட்டிவ் ஒயரை வந்து யூஎஸ்பியில் உள்ள பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். பவர் சோர்ஸில் உள்ள பாசிட்டிவ், யூஎஸ்பியில் உள்ள பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃபுல் செட்டப் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் நம்ம பாட்டு கேட்குறது தான் வேலை. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்மளோட யூஎஸ்பியை வந்து ஏதாவது சார்ஜரில், ஃபோன் சார்ஜரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட 3.5 mm ஜாக்கை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான், பாட்டுக்கு செம்மையாக இதாகும், கேட்கும். சரி ஓகேங்க, இப்போ எப்படி பாட்டு கேட்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஸ்பீக்கரை வந்து ஒரு கார்போர்டில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு ஆம்ப்ளிஃபையரை வந்து இது பண்ணிட்டு ஆம்ப்ளிஃபையர் அங்கே க்ளூகன் போட்டு ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து ஸ்பீக்கர் இந்த மாதிரி கார்போர்ட் யூஸ் பண்ணுறத விட ஸ்பீக்கர் பாடி மட்டும் தனியாக கிடைக்கும், பாடி பார்ட் அந்த இது மட்டும் தனியாக கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து நான் வந்து அந்த இதை போட்டு அந்த டேகு போட்டு அப்படியே இது பண்ணிட்டேன், ஸ்பீக்கர் லாக் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் பாடி பார்ட் கூட வாங்கிக்கலாம், தனியாக விற்கிதுன்னு நினைக்கிறேன், அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அப்படி இல்லைனா லோக்கல்லையும் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.